ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட் சைட் காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் மஷ்ரூம் வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கோஸ் வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். பேன் வச்சு இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வேகும். இப்போது நம்ம காளானுக்கு தேவையான மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 3 மீடியம் சைஸு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிடலாம். ரெட் சில்லி போட்ட தேவையான அளவு, அப்புறம் லைட்டாக கரம் மசாலா, சால்ட்டு போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு. இந்த ஆனியன் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட 2 மீடியம் சைஸு டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து காளான் சேர்த்துக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காளானை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம காளான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.